குரூப் 2 2A டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கு தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது ஒரு 7 வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கிறேன். அந்த 7 வினாக்கள் எது என்று பாருங்கள். 24 இருந்து 30 வரைக்கும். 24 கேயின் மதிப்பை பார்க்கறது. 25 விடுபட்டேன். 26 அதே மாதிரி தான். 27 பகடை கணக்கு. 28 வயசு கணக்கு. 29 வேலை செய்யும் நாட்கள். 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிற கணக்கு. 30வது ஆட்கள், நாட்கள், மணி நேரம் வேலை செய்கிற கணக்கு. 7 கணக்குகளுக்கு இப்போ விடையளிக்க இருக்கிறேன். ஓகே, 24 வினா வாசிக்கிறேன். கேயின் மதிப்பை காண்க. 1 கியூப் + 2 கியூப் + and so on up to k கியூப் = 44,100 அப்படின்றால் கேயின் மதிப்பை எப்படி காண்பது? இந்த மாதிரி கணக்கு இதில் 3 சுத்தம் இருக்குது. அது மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் n × n + 1/2. முதல் எண் வர்க்க எண்களின்கான சூத்திரம் வந்து n × n + 1 × 2n + 1/6. மூணாவது சூத்திரம் வந்து இது கன எண்களின் முதல் எண் கன எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம். 1 கியூப் + 2 கியூப் வருதில்ல, இது கன எண்களின் கூடுதலுக்கான முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம். எத்தனை இப்போ யூஸ் பண்ணணும்? இங்கே வந்து நம்ம 2 மெத்தட் இதில் யூஸ் பண்ணலாம். ஆன்சரில் இருந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சூத்திரத்தை பயன்படுத்தி போடுறது. இதுக்கு வந்து சூத்திரம் வந்து n × n + 1 முதல் எண் கன எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் வந்து முதல் எண் கன எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் வந்து n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த சூத்திரம் தாங்க. இதை பயன்படுத்தி நம்ம கணக்கை செய்யணும். இதுலேயும் நம்ம ஆப்ஷன்லேருந்து நம்ம வருவோம். அது ஈஸியாக இருக்கும். இப்போ n வந்து அதான் கேட்டிருக்கு, கே தான் கேட்டிருக்கீங்க. இப்போ ஆப்ஷன் 20 வச்சுக்கலாம். இந்த சூத்திரத்தில் இப்போ போடுவோம். n வந்து 20 வச்சுக்கலாம். 20 × n × n + 1 20 × 21/2 ஹோல் ஸ்கொயர். 1 2 × 20 21 10 பெருக்குனா 210 210 ஹோல் ஸ்கொயர். 210 200 பெருக்குனா என்ன வரும்? 2 சவர் கடைசியில் சேர்த்துக்கலாம். 1 21 2 1 2 2 4 44,100 வருதுங்களா? ஈஸியாக இருக்குது. ஏன்னா சூத்திரத்தை பயன்படுத்தி போட்டால் பெருசாக இருக்கும். அப்படின்னா 24 கேயின் மதிப்பு வந்து என்னது? A = 20. ஆப்ஷன் A இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன் வச்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து 25வது கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க. 3 12 27 48 இப்படி போயிட்டே இருக்குது. இது எல்லாமே 3ஆல் வகுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. டிவிசிபிள் பை 3. அதில் என்ன செய்யணும்? நான் 3 காமனாக எடுத்துக்கலாம். 3 காமனாக எடுத்துக்கலாம். 3 காமன் எடுத்தீங்கன்னா வரும் 1 3 3. இங்கே 4 3 12. இங்கே 9 3 27. இங்கே 16 3 48. இது 25 3 75. இங்கே 2 3 6. ஏன் 3 3 9.
18 அரை 18 39 39 36 3 பேருக்குன்னா 3012 கட்டு மிச்சம் 3 10. ஓகே. அடுத்த நம்பர் என்ன? இதை இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இது 1, இது 1 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர். அப்புறம் இந்த 7 ஸ்கொயரை 7 49, அந்த 49 இந்த 3 பெருக்குன்னா உங்களுக்கு விட வந்துடும். 3 27 மிச்சம் 2 பெருக்குங்க. 3 12 14 147 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏல 147 இருக்குது. இதை சரியான விடை. ஓகே. அடுத்து 26வது வினா. இது ஈஸியானது தான். 21/33, 321/444, 4321/45. அடுத்து என்ன வரும் பாருங்கள். 2 1 முன்னாடி 3 2 1 4 3 2 1. இங்கே மேலே 2 இருந்துச்சுன்னா கீழே 3 டபுள் டிஜிட் டபுள் 3. இங்கே மேலே 3 இருந்துச்சுன்னா கீழே 3 டிஜிட்டு, 3க்கு அப்புறம் 4 444. 4ல் இங்கே 5 4 டிஜிட் இருக்குது. அப்புறம் 4க்கு அப்புறம் 5 5 வந்து 4 மேலே 4 டிஜிட் கீழே 4 டிஜிட் 5 இல்லை. அதே மாதிரி இங்கே 4க்கு அப்புறம் இங்கே பாருங்கள். அப்போனா 5 4 3 2 1. இங்கே என்ன வரும்? 5 4 3 2 1 பை 5னா கீழே 6. 5 டிஜிட் இருக்கிறாங்க. 1 2 3 4 5 5 தடவை 6 போடணும். அப்போனா 54 321 பை 5 6. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே இருக்குது. 5 4 3 2 1 கீழே 5 6. 5 times 6. Okay, this is the exact answer of this question. Okay, next 27. ஒரு பகடை உருட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? நிகழ்தகவு எல்லாமே ஈஸியானது தான். 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் காலேஜில் வரும். இப்போ ஒரு படை அப்படிங்கிற போது ஒரு படையில் 6 ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்னா அதாவது கூறுவழி வந்து 6. கூறுவழி வந்து 6 இருக்குது. ஓர் இரட்டைப்படை உருட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1 2 3 4 5 6. ஒரு டைஸில் 1 2 3 4 5 6 இருக்குது. அது இரட்டைப்படை என்னது? 2 4 6 3 நம்பர் இருக்குது. 2 4 6 3 நம்பர் இருக்குது. அப்போனா 3/6. கீழே வந்து கூறு வழி n/n/s அப்படின்னாக்க 3 இரட்டைப்படை நம்பர் இருக்கிறதுனால 3/6. 1 3 3 26 1/2 ஆன்சர். ஆப்ஷன் சி 1/2. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 28வது கணக்கு. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே. அருண் ஃபஸ்ட்டு, அடுத்து சுரேஷ். வயது முறை 24 வருடங்கள் 36. அதாவது அருண் சுரேஷ் எத்தனை வயசு? 24 வருடங்கள். சுரேஷ்க்கு 36 வருடங்கள். எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு. 8 ஆண்டுகளுக்கு முன்புனா 8 கழிக்கணும். 24 8 போச்சுன்னா 16. அருண் வயசு. சுரேஷ் வயசு 8 ஆண்டுக்கு முன்னாடி 37 8 போச்சுன்னா 18. சாரி 36ல் 8 போச்சுன்னா 28. 28 8 36. இங்கே 16 8 24. 8 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது கழிக்கணும். 8 கழிக்கணும். ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்கு? 8 ஆண்டுகள் முன்பு அப்படிங்கிறத கழிக்கணும். சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்ன?
ஃபஸ்ட்டு அருண், சுரேஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சுரேஷ் மற்றும் அருண் வேதிகள் மீதும் கேட்டிருக்காங்க. அப்போனா சுரேஷை ஃபஸ்ட் போடணும், இதை ஃபஸ்ட் போடணும், இதை சுரேஷை ஃபஸ்ட் போடணும் 28, அருணை அடுத்து போடணும். இங்கே தான் நீங்கள் அவசரத்தில் தப்பு செய்வீங்க, பார்த்துங்க. இப்போ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். சுரேஷ் இருந்து சுரேஷ் அருண், இங்கே வந்து அருண் சுரேஷ், இங்கே கேட்டிருக்கு வந்து சுரேஷ் அருண். சுரேஷ் இங்கே போட்டுக்கிறோம், அருணை இப்போ இங்கே போட்டுக்கிறோம். சுரேஷ் இது அருண். 28, 16 4 16 7 28, அப்படின்னா 7:4 வீதம் அப்படிங்கிறது 7:4. இதுதான் விடை. 7:4 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி 7:4 இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து 29. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் செய்கிறாங்க. ஏபி சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்களில் செய்கிறாங்க. ஏ தனியாக அந்த வேலையை 42 நாளில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அது கொஸ்டின். பி தனியாக எத்தனை நாள் முடிப்பார்? இந்த மாதிரி கேட்டாவே ஏபி ரெண்டும் கொடுத்து ஏயோ பியோ கேட்டாக்கும் என்ன செய்யணும்? ஏற்கனவே இந்த மாதிரி கணக்கு உனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடத்திருக்கேன், இதுலேயும் வந்திருக்குது. குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. இல்லை, இது முக்கியமான கொஸ்டினாக இருக்குது, வயசமானது. சரி, மேலே 48 × 16 பி கேட்டிருக்குது, பை 48 - 16. இதை மறந்துடுறாங்க. இப்போ இதை 48 16 48 × 16 எவ்வளவு? அது அப்படியே வச்சுங்க, பெருக்க வேணாம், ஏன்னா கீழே கேன்சல் ஆகும். 48 × 16 48ல் 16 போச்சு அளவு 32. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 16 16, 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 16 32, 1 டைம்ஸ் 2 2 சார் 4, 4 2 சார் 8, 24. அப்போனா 24. யார்? பி மட்டும் 24 நாளில் அந்த வேலையை முடிப்பார். பி வந்து 24 நாளில் மட்டும் வேலையை முடிப்பார். அதான் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பி தனியே எத்தனை நாள் ஆகுது? 24 நாள். 24 ஆப்ஷன் பி. 24ல் பி தனியாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பார்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 30வது கொஸ்டின். $210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். ஆண்கள், அதாவது மென், ஒரு நாளைக்கு 12 நேரம் ஹவர் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். எம் 18 நாள் டேஸ், அப்புறம் எம்ஹெச்டி அல்லது எம்டிஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து M1, இது ஃபஸ்ட் பார்ட்டு. அடுத்து அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் 20 நாள் 20 நாளில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை, அதாவது மென் தேவை? இதுக்கு வந்து சூத்திரம் வந்து அதாவது எம்டிஹெச் அல்லது எம்ஹெச்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது M1 D1 H1 = M2 D2 H2. எத்தனை ஆண்கள் தேவை, அதாவது M2 நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோ முதல்ல இருக்கிறத M1 1 வச்சுக்கலாம், அதாவது M1 D1 H1 இந்த மாதிரி. இப்போ 210 210 × 12
210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 இஸ் ஈக்குவல் டு M2 கண்டுபிடிக்கணும். அப்புறம் M2 அப்படி வச்சுங்க. 14 மணி நேரம், 20 நாட்கள். டே வந்து D2, டே வந்து 20 இன்ட்டு D2. இது கெஸ்ட்டு D2 வந்து 20, கெஸ்ட் வந்து அவர் 14. M2 நமக்கு தேவை. இதை மட்டும் M2 வச்சுலாம் குறுக்கு பண்ணுங்கள். M2 இஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ். அது 210 பெருக்கல் 12 பெருக்கல் 18 பை இந்த 20 பேரால் கீழே வந்துடும். குறுக்கு பெருக்கல் 20 14 கீழே வந்துடும். இதான் M2. எத்தனை ஆண்கள் தேவை அப்படிங்கிறது. இப்போ சுருக்குங்க. 0 கேன்சல். 7 14, இங்கே 3 21. இப்போ 2 6 12. மிச்சம் தெளிங்க. இதிலே எழுதுனா அடித்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் 3 பெருக்கல் 6 பெருக்கல் 18 பை கீழே இங்கே 2 இருக்குது. 2 2 6. அப்போனா 3 9 9 பெருக்கல் 18 9 பெருக்குங்க. 9 72 2 மிச்சம் 7. 9 9 16. 162 ஆண்கள் தேவை. ஆப்ஷன் பி 162 ஆண்கள் தேவை. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ 7 கணக்கை நான் உங்களுக்கு விரிவாக எளிதில் புரியும்படி உங்களுக்கு கொடுத்துள்ளேன். பாருங்கள். ஏதாவது இதில் டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் கருத்துலையும் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் அடுத்து குரூப் 2A சம்மந்தமான வினாக்களுக்கு, கணிதம் சம்மந்தமான வினாக்களுக்கு நான் டெய்லி அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அனைவரும் நன்றாக இந்த வீடியோவை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி நீங்களும் பயன்பெறுங்கள், பிறரையும் பயன்பெற செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. பாய்.